புராணங்களில் இலங்கை என்றால் நாம் உடனே நினைப்பது ராவணனின் பொன்னாலான அரண்மனை, ராவணனின் அகம்பாவம் மற்றும் இலங்கையின் அழிவு. ஆனால் இலங்கை முதலில் ராவணனுக்கே சொந்தமல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? தங்க நகரமான இலங்கை ராவணனுக்கு எப்படி கிடைத்தது? சிவபக்தனான ராவணன் ஆண்டு வந்த இலங்கையை ஏன் பார்வதி தேவியின் சாபம் சுட்டெரித்தது? ராவணனால் இலங்கையில் சிறை வைக்கப்பட்ட சீதையிடம் தூது சென்ற அனுமன் வாளில் தீ வைத்தவர்கள் யார்? இவ்வளவு விஷயங்கள் நடந்த தங்க நகரமான இலங்கை எப்படி உருவானது தெரியுமா? ஒருமுறை பார்வதி தேவியின் அழைப்புக்கு இணங்க மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் கைலாயத்திற்கு வந்திருந்தனர். அங்கு குளிர் மிக அதிகமாக இருக்க மகாலட்சுமி குளிரால் நடுங்கிக் கொண்டு, அரசகுமாரியான நீங்கள் எப்படி இந்த குளிரில் இங்கு தங்கியிருக்க முடிகிறது என்று பார்வதி தேவியிடம் கேட்டார். இதை கேட்ட பார்வதி தேவி வருத்தப்பட்டார். இதன் பிறகு லட்சுமி தேவி சிவன் மற்றும் பார்வதியை வைகுண்டம் வர அழைத்தார். சில நாட்களுக்கு பிறகு லட்சுமி தேவியின் அழைப்பை ஏற்று சிவனும் பார்வதியும் வைகுண்டம் சென்றனர். வைகுண்டத்தின் அழகை பார்த்து வியந்த பார்வதி தேவிக்கு அதைப்போல ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்ற ஆசை வந்தது. வைகுண்டத்திலிருந்து வந்த பிறகு சிவனிடம் ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்று கேட்டார் பார்வதி தேவி. சிவபெருமானுக்கு அரண்மனை தேவையில்லை என்றாலும் பார்வதி தேவியின் ஆசைக்கு இணங்க தங்க அரண்மனையை இலங்கையில் கட்ட விஸ்வகர்மாவிடம் கூறினார். மிகவும் பிரம்மாண்டமாகவும் அற்புதமாகவும் கட்டப்பட்ட அரண்மனையை பார்க்க தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்தனர். தவங்களை செய்து மிகவும் சக்தி பெற்ற ராவணனின் தந்தை விஸ்ரவா முனிவரும் தங்க அரண்மனையை பார்க்க வந்திருந்தார். அரண்மனையை பார்த்த முனிவரின் மனம் திகைத்து போனது. தனக்கு இப்படி ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும் என மனதில் நினைத்தார். அப்போது அரண்மனையை பார்க்க வந்திருந்த ரிஷிகளை வெறுங்கையுடன் அனுப்பாமல் விரும்பிய பொருட்களை எல்லாம் பரிசாக அளித்து கொண்டிருந்தார் சிவபெருமான். இதை பார்த்து கொண்டிருந்த ரிஷி விஸ்ரவா தனக்கு பரிசாக இந்த தங்க அரண்மனை வேண்டும் என கேட்க சிவபெருமானும் மகிழ்ச்சியுடன் அரண்மனையை பரிசாக வழங்கினார். இதை கண்ட பார்வதி தேவி மிகவும் வருத்தப்பட்டார். தனக்காக கட்டப்பட்ட இந்த அரண்மனையை தனதாக்கி கொண்ட விஸ்ரவா முனிவரின் மேல் இருந்த கோபத்தில், இப்போது வேண்டுமானால் இந்த அரண்மனை உனக்கானதாக இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் இந்த அரண்மனை மட்டுமல்ல அந்த நாடே எரிக்கப்படும் என சபித்தார். காலம் கடந்தது. விஸ்ரவா முனிவரின் மகனாக ராவணன் பிறந்தான். அவன் தவத்தால் அதீத சக்தி பெற்றான். அந்த சக்தியின் போதையில் தன் சகோதரன் குபேரனை தோற்கடித்து இலங்கையை கைப்பற்றினான். பொன் நகரத்தின் அரசனாக அரியணையில் அமர்ந்தான். ஆனால் அகம்பாவம் அழிவின் விதையை விதைத்துவிட்டது. சீதையை கடத்தி இலங்கையில் சிறை வைத்தான் ராவணன். ராமதூதராக அனுமன் இலங்கைக்கு சென்றான். சீதையை மீட்க அறிவுரை கூறினான். ஆனால் அரக்கர்களின் அகம்பாவம் அனுமனின் வாளில் தீ வைத்தது. அந்த தீ ஒரு வாளை எரித்தது மட்டுமல்ல, பார்வதி தேவியின் சாபத்தை நிறைவேற்றியது. அனுமன் எரியும் வாளுடன் இலங்கை எங்கும் பாய்ந்தான். பொன்னாலான அரண்மனை, செல்வம், அகம்பாவம் அனைத்தும் தீயில் கருகின. அன்று இலங்கை எரிந்தது அனுமனின் கோபத்தால் அல்ல, தேவியின் சாபத்தாலும் அதர்மத்தின் வீழ்ச்சியாலும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், அகம்பாவம் உயர்ந்தால் அழிவு உறுதி, அதர்மம் செழித்தால் தர்மம் தீயாய் பொங்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.